ஒரு ரேடியோ தானா பாடுது, நான் உன்னை நேசிக்கிறேன், உணர்வு வருமா? வராது. ஒரு மந்திரம் ஒரு குருவோட வாயிலிருந்து நேர காலம் ஓரையெல்லாம் இருக்கு கணக்கு. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை 1,08,000 முறை உருவை எதுக்கு ஏற்றிடணும். அவர் உட்காந்து ஏற்றுவார், நம்ம பார்த்துருக்கோம்ல. அதை கரெக்டாக காதில் ஓதுவார். ஓதும் பொழுது சக்கரங்கள், அநாகத சக்கரத்துல இருந்து விசுத்தி இது மூலியமா நேரா அவருக்கு நம்மளோட காதுல போகுது. அப்ப இதுலதான் அந்த ஆன்மாவுல பதிவாகுது. எது புத்தி உடம்புல பதிவாகி அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு வரும். அவரு சொல்லும் போது நான் கலவரமாயி எல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டேன். நம்ம திரும்ப சொல்லணும்ல, புரிஞ்சு எனக்கு நல்லா தெரியுது, இது எனக்கு மண்டையில ஏறலன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க கணபதி திருவுருவம் முன்னுக்கு உட்காந்து படிங்கன்னாரு. இப்போ உட்காந்துட்ட பிறகு படிக்கிற வர மாத்தி மாத்தி வருது. கிருஷ்ண மந்திரம் தான் முதல் மந்திரம், நம்மளுக்கு கிருஷ்ண மந்திரம் தானே, வரவே மாட்டுது. பாபாஜி அப்படின்னு ஆணி பூந்த மாதிரி உள்ள டக்குன்னு போச்சு. அந்த மந்திரம் அப்படி சொல்லுவாரு யோகியாரு. என்னன்னு உங்களுக்கு நினைவு வரலன்னு பயந்துராதீங்க. அந்த உபதேசம் முடிஞ்ச உடனே நீங்க போய் உட்காந்த இடத்துல நீங்க உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. வரலன்னு ஒன்று பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க இங்க உள்ள உட்கார்ந்த நிலையில அந்த அந்த காட்சிகளை நீங்க தியானம் போல் நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே கோர்வையா வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஒரு முறை. அப்போ பாபாஜி அப்படின்னு சொன்ன உடனே உள்ள பூந்துருச்சு, ஆணி அடிச்ச மாதிரி. அன்னைக்கு நான் ஞாபகப்படுத்துறது, இன்னைக்கு மட்டும் அந்த கிருஷ்ண மந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த இப்பெல்லாம் நம்ம சங்கத்துக்குள்ள செய்யறோம், எக்கோனை போட்டுறோம், மேல படுதா போட்டு யாகம் வளர்க்குறோம். அப்ப அங்க ஒண்ணுமே இல்ல, பக்கத்துல ஒரு மரம், வெயில்ல செய்யறோம் யாகம். பூமியில இதை வெட்டி யாகம் அழகா யோகியர் சமாதியில அப்படித்தான் நாங்க செஞ்சோம். யாகம் வச்சு வெட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெயில் அடிக்கும், மழை பெய்யும், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இரவு நேரத்துல மணி 2 மணி இருக்கும், 3 மணி இருக்கும். நானும் மீனாட்சி சுந்தரம் என்பவர் யாருன்னு கேட்ட ஒரு வெள்ளைக்காரன், அமெரிக்கன் ஒயிட் மேன், என்ன உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். யாகம் வளர்க்கும் போது அடிச்சு ஊத்துது மழை, தண்ணி உள்ள பூருது. எங்க யாக கொண்டது உள்ள பூருது. யாக கொண்ட ஒரு 1.5 ஃபீட் இருக்கும் ஆழம், அப்படி இவ்வளோ உள்ள போயுது. அப்ப போய் சொல்றாங்க இந்த மாதிரி மழை பெய்யுது யோகியர்னு சொல்லிட்டு ஆமா இது பிடிக்க வராங்க, என்ன தகுடு ஏதோ பிடிக்க வராங்க. ஒண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த யாகம் வளர்க்கறத மொத்தம் 6 பேர் தான் இருக்கிறோம், ரொம்ப பேர் கிடையாது. அந்த கோயில் பழைய கோயில் வேற. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு ஆள் என்ன பண்ண, 4 பக்கமும் ஊதுவத்திய பஞ்சா கொத்தி வச்சு போறாங்க. அப்படி ஒரு கட்டுக்கட்டா நாங்க 2 பேரும் தண்ணி சேரு, இதெல்லாம் சேரு தண்ணி ஊத்துது. அனுபவங்கள் கிடைச்சது. அப்போ தண்ணி உள்ள ஊத்துது. ஐயோ நெருப்பு அமையும் போத பாபாஜி அப்படின்னு, நெருப்பு மேல நீர் மேல் நெருப்பு எரியுது. நான் இதை கண்ணால பார்த்தது. இந்த 4 ஊதுவத்தியும் ஒரு புகை நல்ல போல மொத்தமா நேர குண்டத்துல இறங்கி இப்படி மேல போய் இப்படி விரிஞ்சு பூ மாறி போகுது. அந்த வெள்ளக்காரர் ஒரு பாபாஜி மதத்தை விட்டுட்டு உழுது கும்பிடுறாரு. நான் பிரமிச்சு போய் அப்படியே நிக்கிறேன், பாக்குறேன். காத்து அடிக்குது இப்படி, அந்த புகை இப்படித்தானே போனோம். இந்த புகை இப்படி உள்ள போடுது, அந்த புகை 4 பக்கம் ஒண்ணு உள்ள பூந்து மேல போகுது. அப்பதான் நினைச்சேன், பாபாஜி ஆசீர்வாதம் பண்றாரு அப்படி. நான் கண்ணை மூடவே இல்லை, ஒண்ணு அப்படி பிரமிச்சு பாக்குறேன். அப்படி என்ன அப்படி போத போக அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீனாட்சி சுந்தரம் பாபாஜி பாபாஜின்றாரு. என்னால வெளியே வர முடியல. அந்த ஆச்சரியமான அந்த இதை பார்த்துட்டு இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது வாழ்க்கையில. அன்னைக்குதான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டுக்கு எங்கேயும் போக கூடாது. இதுக்கு முன்னாடி நான் இல்லாத சங்கமே கிடையாது, நான் உபதேசம் வாங்காத சங்கமே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் பூந்து பாக்குறேன். எனக்கு தீனி போடக்கூடிய ஒரு குரு யாருன்னா யோகி ராமையா. கிடையாது, அவருதான் எனக்கு தீனி போட முடியும். சொல்லுவார்ல, ஒரு மூச்சை பத்தி அழகா சொல்லுவாரு, பேசுவேன் இடகலையே சந்திரகாந்தம் பிங்களை ஆதித்தன் நாடியாச்சுன்னு வர. அந்த சூட்சமம் சொல்லும் போது நம்மளுக்கு புக் எடுத்து படிக்கும் போது, இன்னைக்கு பாபாஜி புண்ணியத்துல யோகியர் புண்ணியத்துல எங்க வீட்டுல 10,000 புக் இருக்கு. அந்த புக்கு வைக்கிறது 10,000 புக்கு வைக்கிறதுக்கும் பாபாஜி எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துட்டாரு. அங்கேயே உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கொடுத்துட்டாரு. எடுத்து தோர்த்த உடனே யோகியார் எழுதுன அவ்வளவு புக்கு நான் வீட்டுல வச்சிருக்கேன். அதுல மிக முக்கியமான புக்கு மாஸ்டர் கீ டு ஆல் இல்னஸ், டெப்த் ஆஃப் டெத், மிஸ்டிசிசம் அன்லாக்டு, பதிபதி பாசம் இருக்குல்ல, பதிபக்தி மார்க்கம், இந்த புக்கு எல்லாம்
யோகியார் வந்து புக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். என்ன பண்ணுவாருன்னா, அந்த புக்கு 3000 ரூபான்னு சொன்னா மலேசியால வந்து 3000 வெள்ளின்னுவாரு. ஆமா. எப்படி வாங்குறது? அப்ப நாங்க என்ன பண்ணோம், நாராயண் மணி இருக்காங்க, முத்தாளாச்சி. போயிட்டு என்ன சொல்றேன் செட்டியார்ட்ட, இப்படி சொல்ற அவர் அப்படிதான் போடுவாரு. நீ வந்து 3000 ரூபாய் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி ரூபீஸ்ல வாங்கி கொடுப்பாரு. நீ எப்படி வாங்கின இந்த புக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இந்தியாவில் பிறந்த ஆளு இது அப்படின்னு புக்கை வாங்கி எங்க சங்கத்துக்கு சேர்த்தோம். இப்போ சங்கத்துக்கு அவரும் ஸ்டிக்கா இருப்பாரு, நாங்க அந்த ஸ்டிக்கை உடச்சிக்கிட்டேன்னா போனோம். அப்படி ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா கண்டிப்பா தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க அவரை வந்து இப்படி இருக்காரு, இன்னும் யோகியார் அவரு, இன்னும் எப்போ பாரு சிடு சிடுன்னு இருக்காரு, கோவப்படுறாருன்னு. ஆனால் நம்மளை எந்த அளவில் அற்புதமாக திருத்தி நம்மளை, அதாவது நான் அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு இதை சொல்லணும். இந்த காலத்தில் மாவாட்டுவாங்கல்ல, ஆட்டும்போது இந்த அரிசி தெரிச்சு விழும், இன்னும் அப்படியே அணைச்சி திருப்பி அது உள்ளே சேர்ந்து கரையணுன்றதுக்கு இது பண்ணுவாங்கள்ல, மாவு உண்டாக்கணும்னு. அந்த மாதிரி தான் யோகியார். இன்னொன்று, அவருடைய அன்பு வந்து வெளிப்படையாக தெரியாது. நான் கொஞ்சம் அதை உதாரணமாக சொல்லணுன்னா, இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் ஒன்று வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அதில் மெல்லிஸாக இந்த சாக்லேட்டுடைய லைன்ஸ் வரும். மெல்லிஸாக தான் இருக்கும், தெரியாது அப்படி. ஆனால் மொத்தமும் அன்பு அவர் அதை அனுபவிச்சதுனால சொல்ல முடியும். பழைய குருடுவாரில் ஒரு சங்கத்தில் அவர் இந்த ஒரு நாக்காலில் உட்காந்துருப்பார்ல, சின்ன நாக்காலியில் சாஞ்சு காலை நீட்டி போட்டிருப்பார்ல, அப்போ அவருக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். நான் கொண்டு போய் அவர்கிட்ட வந்து அவருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டேன். என் பையன் அகத்தியவர்மன், என் பொண்ணு லோபமுத்திரை, அவர் தான் பேர் வச்சாரு. என் பையன் அகத்தியவர்மன், அவர் தான் பேர் வச்சாரு. அப்போ பேர் வச்சுட்டு பிறகு சாக்லேட் கொண்டு கொடுத்துட்டு இவனுக்கு ஒன்று கொடுத்தேன். யார்? அகத்தியவர்மன். சாப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணா, அவருக்கு வச்சிருந்தாரு, போய் அதை போய் எடுக்க போனா இவர் சண்டை கொடுக்குறாரு பையன்கிட்ட. அவனுக்கு 3 வயசு, 2 பேரும் இழுக்கிறாங்க. இழுத்த உடனே வந்து சொல்றோம், அப்போ அவன் சாக்லேட்டை கொடுக்க மாட்டான்பா சொல்லிட்டு இவரு விட்டு கொடுக்க மாட்டாரு. அந்த சாக்லேட் ரொம்ப விருப்பம், பையன்கிட்ட சண்டை போடுவாரு பிள்ளைங்கள்ட்ட சாப்பிட்றதுக்கு. சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப விருப்பம் அவருக்கு. ஒரு முறை எனக்கு நல்லா தெரியும் அவரை பத்தி, ஜெயக்குமார், பழைய சங்கத்தோட தலைவர் ஜெயக்குமார், 2 சாக்லேட் கோன் ஐஸ் பேரு வாங்கிட்டு போறாரு. நான் சொன்னேன், யாருக்குன்னு கேட்டேன். யோகியா இருக்கு, 2 கொண்டு போதா, 1 கொண்டு போக உள்ள. இல்ல ஒன்று எனக்கு, 1 அவருக்கு. அப்படியா, சரி போ அப்படின்னு சொன்னேன். போயிட்டு இருந்தாங்க, யோகியார் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். நல்லது சண்முகம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் வந்து ஒரு நிக்ரோ, தமிழ் பேரு, ஆனா அவர் இஸ் எ நிக்ரோ, அவருடைய ஸ்டூடெண்ட். வந்தவொடனே கெட் மீ த கூலர் அப்படின்னாரு, எடுத்து உள்ள வச்சார். வச்சுட்டவொடனே இவர் எடுத்து என்ன பண்ணாரு ஜெயக்குமார், அவர் முன்னுக்கு பிரிச்சு, என்ன பண்ண போறீங்க ஜெயக்குமார்னு கேட்டாரு. சாப்பிட போறேன். அது சாப்பிடப்படாதியா, உள்ள வைங்க, உள்ள ஐசியா, அது உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதியா, இந்த கூலர்ல வைங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது யாருக்குன்னாரு, அது எனக்கு தான்யா. நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? அதுல சாக்லேட் இருக்கு, அதுல பாதாம் இருக்கு, அதுல பால் இருக்கு, அது உடம்புக்கு நல்லதுயா. எனக்கு அவசியம். 2 ஐசி பண்ணிக்கிட்டாரு அவரு. அந்த மாதிரி பண்ணுவாரு. அப்புறம் குழந்தை மாதிரி, ரொம்ப குழந்தை மாதிரி நிறைய பழங்கள் வச்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒண்ணு கையில கொடுப்பாரு, பாட்டு பாடிக்கிட்டே. சிவாய நமவோம் சிவாய நம, சிவாய நமவோம் நம சிவாயன்னுவாரு. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எவ்வளவு அனுபவம். அந்த அனுபவங்கள்லாம் பேசினா நிஜமா மணி கணக்கில் பேசலாம். ஏன்னா நான் அப்படி ஒரு அன்பரோட நம்ம சிங்கப்பூரில் நம்ம சங்கத்தை சேர்ந்தவர் தான், யோகியாருக்கு தொண்டெல்லாம் செஞ்சுருக்காரு. ஒரு 6 நாள் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் உபதேசம் பெற்றதுனால அந்த உபதேசம் பெற்ற கலைகளையும் சேர்த்து யோகியார் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, துண்டு துண்டாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது உபதேசம் பெற்றவர்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அது சொல்லப்படாமல் இருக்குன்றதில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து இப்போ உபதேசம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதுக்கு தான் நேரம் இருக்குது. ஆனால் அதை வந்து பேசக்கூடிய அளவில் இந்த வகுப்பெல்லாம் வச்சு அவங்களும் முக்கியமாக ஆர்வமாக வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த நிலையில தான் வந்து நம்ம வந்து அதை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். இதில் வந்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறவங்ககிட்ட யோகியார் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பேச முடியுது. அது எப்போ அது வந்து ஒரு வகுப்பாக இருக்கும்போது கேள்வி கேட்டு ரொம்ப ஆறுதலாக
நான் எல்லாத்தையும் எனக்கு யோகியார் எப்படி சொல்கிறாரு, யோகம்னு வந்தவனுக்கு சாப்பாடு தூக்கம் மறக்கணும், அந்த மாதிரி மறந்து வரணும். நான் இதற்காகவே வருவேன்னு 2 நாள் 3 நாள் நம்மளோட தங்கி இருந்தாங்கன்னா நிறைய அவ்வளோ இன்னும் யோகத்தை ஆர்வமாக செய்யக்கூடிய அளவில் அவ்வளவு செய்திகள் வந்து யோகியார் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு கேள்வி எனக்கு, ஏன் கிரியா யோகம் இன்னும் பெரிய லெவல்ல வளரல?